அண்ணே எனக்கு பிரியாணி வேணும். என்ன திடீர்னு கேட்குற? நான் பட்டதாரின்னு ஒரு கடை பார்த்தேன். அந்த கடையில் பிரியாணி சூப்பராக இருக்கணும். அங்கே இப்போ உடனே போகிறோம், சாப்பிட்றோம். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். வாங்கி தர முடியாதுன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஓ, நீ அப்படி வரியா? உனக்கே வைக்கிறது ட்விஸ்ட்டு. சரி, நான் வாங்கி தர்றேன். ஆனால் ஒரு கண்டிஷன். எனக்கே வா, என்ன கண்டிஷன் சொல்லுங்க. இங்கேருந்து நம்ம போகிற வரைக்கும் வந்துட்டு தமிழ், தூய தமிழில் மட்டும்தான் பேசணும், இங்கிலீஷில் பேசவே கூடாது. ஓ அப்படி யார் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு பில்லு பே பண்ணணும். ஓகே. ஹலோ ட்ராவலர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம். போட்டி என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். யார் வந்துட்டு ஃபஸ்ட்டு பைக்கில் ஏறி உட்காந்ததுலேருந்து இறங்குற வரைக்கும் யாராவது இப்போ ஒரு வார்த்தை இங்கிலீஷில் பேசிட்டா கூட அவங்க தோற்றதாக இருப்போம். அவங்க தான் இன்றைக்கி சாப்பிட போகிற பிரியாணி, சில்லி சிக்கன், சுக்கா, மட்டன் எது சாப்பிட்டாலும் அவங்க தான் பில்லு பே பண்ணணும். ஸோ சுவாரஸ்யமாக இருக்க போது கண்டினியூஸாக பாருங்கள் யார் ஜெயிக்கிறாங்க. உங்களுக்கு யார் ஜெயிப்பான்றது முன்னாடியே தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க போகலாம். பிரியாணி சாப்பிட போறோம், சிக்கன் சாப்பிட போறோம். பக்கத்தில் ஸ்டார்ட். ஓகேவா கீர்த்தி? ஸ்டார்ட். இனிமேல் வந்து தமிழில் தான் பேசணும். ஆங்கிலத்தில் பேசினா வந்து உங்கள் தோற்றதாக கருதப்படும். ஒரு நிமிடத்திற்கு மேல் பேசாமலும் இருக்கக்கூடாது. தாங்கள் தற்போது அங்கே பிரியாணியில் என்ன? பிரியாணியில் தொடை பகுதியை போட்டு செய்து வைத்திருப்பார்கள். அதை நாங்கள் சாப்பிட்டு விட்டு பிறகு இங்கு வந்து உறக்க நிலைக்கு செல்ல போகிறோம். கரெக்டா? ஒரு பாயிண்ட். ஓகே, இன்னும் ஒரு முறை பேசினால். நீங்கள் பேசிவிட்டீர்கள், அதை நான் கவனித்து விட்டேன். உங்கள் வாயில் ஏதோ வார்த்தை வந்தது, அதை நீங்கள் முழுங்கி விட்டீர்கள். அப்படியே மாட்டிக்கிட்ட பங்கு. அப்படியே முன்னாடி ரெண்டு வார்த்தையுமே. கடவுளே, கடவுளே, உனக்கு கண் இல்லையா? உன்னையே நம்பி இருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. ஏன் வாயில் வெறும் ஆங்கில வார்த்தைகளாக? ரெண்டு வார்த்தையுமே இங்கிலீஷ். நான் தான் ஜெயிச்சேன். இப்போ எனக்கு தான் வந்து பிரியாணி. இந்த பிள்ளை வந்து பே பண்ணணும் பிரியாணிக்கு. ஓகேவா? A few moments later. நம்ம வந்து பட்டதாரி பிரியாணிக்கு வந்துட்டோம். இதுதான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க கடை. வாங்க பார்க்கலாம் டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா என்னென்ன பிரியாணிண்ணா இருக்குது? சிக்கன் பிரியாணி, சிக்கன் 60. சரி, ஒன்று சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிடுங்க. இவ்வளோ பிரியாணியே போதும். லெக் பீஸு நல்லா சூடாக இருக்குது. வந்து நல்லா சூடாக கொதிக்க பிரியாணி இருக்குது. நல்லா ரைஸும் செம்மையாக இருக்குது. நல்லா தக்காளியெல்லாம் போட்டு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. பயங்கர சவுண்டாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முட்டை, லெக் பீஸு, நமக்கு ஒரு பிரியாணி போதுமா? இங்க ரெண்டு. டேஸ்ட் அப்படியே வாய் வெளியா போய் மண்டை மூளைக்கு போய் அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. உங்களுக்கு மூளை எல்லாம் இருக்காண்ணா? ஐயோ பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கப்படுத்தாத. நல்லா காரமா இருக்கு. வேணுமா? நான் இது வரைக்கும் காரமாக பிரியாணி சாப்பிட்டதே இல்லை. ஃபஸ்ட்டு டைமாக காரமாக பிரியாணி சாப்பிட்றது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. உண்மையிலே அதாவது இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. நாங்கள் காசு கொடுத்துட்டு தான் போகிறோம். ஆழமான பிரியாணி. இதில் மற்றதுக்கும் இதுக்கும் என்ன மிகப்பெரிய டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட்டு தான். டேஸ்ட்னா
காரமாக இருக்குது. நீங்கள் காரமாக இதுக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், சிங்கப்பூரில் இருந்து வந்து நான் 6 மாதம் ஆச்சு, காரமாக பிரியாணி சாப்பிட்டதில்லை. நிறையா பிரியாணி சாப்பிட்ருக்கேன், நம்மளே வீடியோலாம் நிறையா போட்டிருக்கோம். ஆனால் காரமாக சாப்பிட்டதே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் காரமாக அந்த ஸ்பைசி வந்து நல்லா ஃபீல் ஆகுது, செம்மையாக ஃபீல் ஆகுது, வாயெல்லாம் எரியுது. அந்தளவுக்கு நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. அண்ணன் வந்து வேற இடத்துல மாஸ்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் சொந்தமாக வரைய கடை போட்டிருக்காரு. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி நம்ம கஸ்டமரை ட்ரீட் பண்ணுறதும் நல்லா இருக்கணும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும். ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து இந்த கடை ரோட் சைடில் இருக்குது. ஃப்யூச்சரில் பாருங்கள் கண்டிப்பாக இது பெரிய லெவலில் டெவலப் ஆகும். ஏன்னா டேஸ்ட்டு தான் மெயின். இவர் ஒரு கடையில் வேலை பார்த்தாரு. அந்த கடையில் இவருக்காகவே வந்து பிரியாணி கஸ்டமர் இருக்கும். இப்போ நான்லாம் அந்த கடையில் தான் பிரியாணி வாங்குவோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே தனியாக கடை ஆரம்பிக்கிறதுனால இங்கே வந்து பிரியாணி வாங்குறோம். நீங்கள் நல்லா எப்படி சாப்பாடு நல்லா இருக்கும்? எப்பவுமே தரமும் நல்லா இருக்கும், அணுகுமுறை வாங்கண்ணே உட்காருங்க அப்படிங்கிறதே நம்ம பசி எவ்வளோ பசியில் வந்தாலும் பசியாக இருக்கு. அதில் வந்து அண்ணன் வந்து சிறப்பாக பண்ணுவார். இப்போ இந்த ஏரியாவில் வந்து விவசாயிகள் அதிகம். ஆமாம் ஆமாம். நீ சாதாரணமாக விவசாய தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து காலையில் ஒரு டீ சாயந்தரம் ஒரு டீங்கிற மாதிரி மத்தியானம் வந்து சாப்பாடுங்கிறத விட்டுட்டு பிரியாணி வாங்கிட்டு வாங்குறாங்க. இது என்னோட டிரைவருக்கு தான் வாங்கிட்டு போகிறேன், என்னோட டிரைவருக்கு வாங்கிட்டு போகிறேன். அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து இப்போ ஒரு சாப்பாடு வாங்கினோம்னா சாப்பாடு சைடிஸ் வாங்கினோம்னா ஒரு 150லேருந்து 180 ரூபா ஆகும். இது வந்து 120 முடியும். பிரியாணி லைனில் வந்து 18 வருஷமா இருக்கு. 18 வருஷம். நீங்கள் தான் மாஸ்டர்? ஆமாம், நான் தான். இது ஒரு மாதிரி ஸ்பைசியாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஸ்பைசி நம்ம வந்து எப்படின்னா நம்ம பிரியாணிலாம் கலர்லாம் சேர்க்கறதில்ல, மசாலா என்ன இது அதுதான். எப்பயுமே இந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் பிரியாணி. அதுதானே டேஸ்ட் இருக்கும், லைட்டாக காரமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் பிரியாணி சாப்பிட்டது இந்த மாதிரி ஸ்பைசியாக காரமாக சாப்பிட்டதே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றேன். நான் கேட்குறேன், அதை எப்படி கொண்டு வரீங்க? நம்மளோட எல்லா மசாலா தான். மசாலா தான், வேற ஒன்று எல்லாமே நீங்கள் ஹோம் மேக்? நாம தான் ரெடி பண்ணுவோம். இந்த பிரியாணி மசாலா அதெல்லாம் வெளியில் வந்து நம்ம அந்த வெளியில எல்லாம் பிரியாணி எவ்வளோ வித்துட்டு இருக்கு? வெளியில பிரியாணி இந்த 130 ரூபா அப்படி விற்கிறாங்க, இங்கே நம்ம 120 ரூபா தான். இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? நம்மளுக்கு எனக்கு மெயின் வந்து கட்டுப்படி ஆகுது, மெயின் கஸ்டமர் தான். கஸ்டமருக்காக தான் கஸ்டமர் எப்பவுமே இந்த ரேட் கொடுப்பீங்களா இல்லை கொஞ்சம்? எப்பவுமே இந்த ரேட்டு தான் மெயின், நமக்கு கஸ்டமர் அதுதான் மெயின். நம்மளால எவ்வளோ கஸ்டமர் இன்னும் கொடுக்க முடியுமோ அந்த கொடுக்கும். ஓகே. மெயினாக கேட்கலாம்னு நினச்சேன், எதுக்காக பட்டதாரின்னு பேர் வச்சு? எப்படின்னா எல்லாரும் படிச்சு கொஞ்சம் முன்னாடி வரணும், எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில். ஆமாம். ஓகேண்ணா. பேரே ரொம்ப நான் அந்த பேருக்காக தான் வந்ததே. மெயினாக பேரே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நான் வந்து வந்தோடனே ஃப்ரான்சிஸான்னு கேட்டேன். இது கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஃப்ரான்சிஸ் ஆகணும். வாழ்த்துக்கள். ஓகேண்ணா, இவங்க நம்ம ஆங்கிலத்தில் பேசுனதுனால வந்து நீ தான் பில்லு பே பண்ணணும். எவ்வளோண்ணே? ஐயா அண்ணே நமக்கு அந்த 120 இது மட்டும் ஃப்ரீயாக எடுத்துக்கணும். 120 பே பண்ணணும். A few moments later. அதாவது மக்களே, இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிவனேன்னு ஒருத்தன் வெந்ததை தின்னுவிட்டு பேசாமல் இருக்கலான்னு பார்த்தேன். அவனை கூட்டிக்கிட்டு வந்து, ஐயோ குச்சி தவறுது, அவனை கூட்டிக்கிட்டு வந்து, அதாவது சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அதுவே பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டி போகுது. ஆஹா, பீடா மட்டும்தான் என் காசு. பீடா காசு தரல, அவங்க சும்மா கொடுத்தாங்க. மொத்தத்தில் பிரியாணி சாப்பிட்டதுன்னு ஆசைப்பட்டது ஒரு ஆள். பிரியாணி சாப்பிட போறோம், சிக்கன் சாப்பிட போறோம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. சாப்பிட்டது ஒரு ஆள், பே பண்ணணும்னு நினைச்சது ஒரு ஆள். சரிக்காதுடா. பேச்சு வாக்கில் அண்ணன் வாடா போடாது எதுவும் சொன்னியா? அப்படிதான்டா பேசுவேன், ஃப்ளோலலாம் பேசலடா, நேரில் தான்டா பேசுகிறேன். அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிக்கிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. சொல்லிக்க நோ ப்ராப்ளம், எனக்கு பிரியாணி கிடச்சிருச்சு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாலையன்னு? என் தெய்வத்துக்கே மாறு வேஷமா அப்படிங்கிற மாதிரி தான். வேணாம் அந்த பாயா இருக்கணும்டா. நண்பர்களே, எனது அருமை தங்கை அவர்கள் சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வது போல அது காசுலேயே சூனியம் வச்சுக்கிச்சு. 220 ரூபா. அப்படி பாருங்க, எதுக்கு அளிக்குது பிரியாணி, நல்லா குவான்டிட்டி கையில இருந்திருந்தா கூட இருந்திருக்கும். நான் என்னோட ஃபேஷியலுக்காக வந்து நிறைய செலவு பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இருக்க ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல நான் அதை ஒத்துக்கிட்டேன். பட்
இதில் நான் எதனால் தோற்று போயிட்டேன்னு உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் நான் பேசிக்கலி நான் வந்து BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த பொண்ணு. என்னடி வாய்ஸ் இது? ஸோ எனக்கு வந்து தமிழில் பேசுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. செருப்பை கலட்டி அடிப்பேன்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் பேசுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ காமெடியாக இருந்தாலும் நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க, நான் அங்கே வரும்போதே பைக்கை வந்து ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா பெட்ரோல் செலவாக சிக்கனமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் டாப் ஃப்ளோரில் இருப்பேன், காண்டது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன். இது வந்து சின்ன பிள்ளையா, அதனால உங்களுக்கு 2-3 சான்ஸ் கொடுக்குறாங்க. நானே பாருங்க, இப்போ மண்டி போட்டிருக்கு. இப்போ மண்டி போட்டே என் ஹைட்டு வருது. எந்திரிச்சு நெல்லு. என் மூஞ்சி முழங்கத்தில் நான் எக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ வந்து இதோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கோம், தயவு செய்து தமிழில் பேசுங்க. இந்த மாதிரி ஒரு 1 hour இப்பெல்லாம் பார்த்து சொன்னா யாரும் நம்பாதீங்க. 1 hour ஆகுது ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். தமிழில் பேசி நல்லபடியாக தமிழில் வீட்டுக்குள்ள வர பேசுங்க. ஆங்கிலத்தான் ஸ்கூலில் வந்து ஸ்கூலுக்கு போனால் ஆங்கிலத்தில் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வந்தால் தமிழில் தான் பேசணும்னு கொஞ்சம் தமிழே வளர்ப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஜாலியாக ஃபன்னான கண்டென்ட்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என் தங்கச்சி செலவில் இன்றைக்கி பிரியாணி கிடச்சிது.